கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் வச்ச எங்களுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு டைம் இருக்கும்போது காய்கறியெல்லாம் வாங்குறதுன்ட்டு நாங்கள் வேலையை வந்து பிரிச்சுக்கிட்டோம். எங்கள் ஏரியாவிலேருந்து நாங்கள் காய்கறி வாங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உள்ளே போகணும். எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நான் உள்ளே போனால் தான் எனக்கு வந்து காய்கறி வந்து கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு சுற்றி வயலெல்லாம் இருக்கும், அதுக்கு நடுவில் கடை இருக்கும். நம்ம அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு காய்கறியை வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறமா ரஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அம்மாவுக்கு வந்து கொடுக்கறதுக்காக. ஏன்னா அவங்க காஃபி டீ டைம் வந்து ஏதாவது முக்கி சாப்பிடுவாங்க, அதனால் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே கொடுக்குறதுக்குன்ட்டு சாம் என்ன பண்ணாங்கன்னா பிஸ்கட்டு ரஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இந்த கண்டெய்னர் வந்து பார்க்குறீங்களா, அது வந்து நான் கேமில் ஜெயிச்சு வாங்கினது. ரொம்ப நல்லா இருக்குது. டிமார்ட்டில் இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, 130 ரூபான்னு வருது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர். காஃபி ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சிட்டு ஒரு கீரை வந்து வாங்கிட்டு வந்தோம், 25 ரூபாய் கீரை. இது வந்து நான் சாப்பிட்றதுக்கு இல்லைங்க, சாம் வந்து சாப்பிட்றதுக்கு. பல்லில் வந்து நம்ம சர்ஜரி பண்ணிட்டு வந்தோம்ல, அதனால் அவர் அந்த ரஸ்கெல்லாம் பாலில் ஊற போட்டுட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தது நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, கீரை பொரியல் வந்து பண்ணிவிட்டு மொச்சக்கொட்டை குழம்பு காய்கறியெல்லாம் போட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டு மொச்சக்கொட்டை குழம்பு வந்து வச்சேன். கீரை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து நான் கீரை செய்யும்போது ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். தேங்காய், சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நான் அதில் ஆட் பண்ணி எப்போவுமே பொரிச்சிடுவேன். ட்ரையாக பொரிக்கணும், ட்ரையாக ஆக்கிடுவேன். இப்போ அம்மாலாம் இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டு லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அதனால் வந்து அப்படி செஞ்சோம். சாம்க்குமே அப்படி தான் பிடிக்கும். சாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து சாப்பிடவே போகிறாரு சாப்பாடு. அதனால தான் நான் வந்து நல்லா செஞ்சு கொடுக்கணுன்ட்டு செஞ்சு கொடுத்தேன். அன்றைக்கி சாம் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அம்மா ரொம்ப நாள் ஆச்சுமா நல்ல சாப்பாடு காய்கறி குழம்புன்னு வச்சுன்ட்டு சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொச்சை குழம்பு, மொச்சை பயிறு, அதுக்கு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி அதை ஆட் பண்ணி குழம்பு வந்து வச்சிட்ருக்கேன். ப்ராப்பராக ஒரு விலாக் வீடியோ போடணும் தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது வந்து முடிய மாட்டேக்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் எடுக்கிறது தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு எங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி தோணுன்னு எனக்கு தெரியாது. ரீசெண்டாக கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில பேர் புரிஞ்சு பேசுகிறாங்க, சில பேர் புரியாமல் பேசுகிறாங்க. அதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்துப்போம். ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி, நீங்கள் அது சொல்லும்போது அதை நாங்கள் கரெக்ட் பண்ண பார்ப்போம். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே அது மாதிரி தான் இருக்கும். அது வந்து எல்லாம் சரியாக கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி என்னென்ன லைஃப் ஸ்டைல் வந்து இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது கடகடன்ட்டு அம்மாவுக்கு போட்டு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். சாம் வந்து பார்த்திங்கன்னா அவரால் கொஞ்சம் எதுவுமே டக்குன்னெல்லாம் பண்ண முடியல. எனக்கு வீடியோஸ் மட்டும் சாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சர்ஜரி வந்து நல்லாவே பண்ணியிருந்ததுனால சாம்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அவரும் ரெஸ்ட்டும் எடுக்க மாட்டார். சாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பத்தி வந்து பிடிக்காது. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு நான் சொல்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து போராடுவார். அதுதான் அவருடைய குணம். என்னம்மா எப்படி இருக்கீங்க? பாட்டு பாரு, குட்டுமா குட்டு. வேற ஒரு டான்ஸ் ஆடுறோம். குட்டுமா குட்டோ குட்டுமா குட்டோ திமிடிலால குட்டுமா குட்டோ ஆட்டுதான் இருக்கு. சப்பு போடுது. குட்டுமா குட்டோ குட்டுமா குட்டோ சிமிடிலால குட்டுமா. டான்ஸ் மயங்கிட்டாங்க பேரான. சரி, ஓகே, பாய் சொல்லுங்க. பாய்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைபிள் காலேஜ் கொஞ்சம் போகிற வேலை இருந்துச்சு. அது போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு வந்து நாங்கள் ஜாமான் கழுவி பாத்திரத்தெல்லாம் கழுவி காய வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டே அதே மாதிரி தான் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய நமக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, நம்ம வேலை பார்க்குறோம், அந்த வேலைக்கான சம்மந்தப்பட்டது எல்லாமே நாங்கள் வாங்குறது பர்ச்சேஸ் பண்ணுறது அதே தான் எங்களுக்கு வந்து போய்ட்டு இருந்துச்சு. சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாய் அந்த லிப்ஸு வந்து பாருங்கள் எப்படி வீங்கியிருக்குன்ட்டு, கண்ணமும் பாருங்கள் நல்லா வீங்கியிருக்கும். நல்லாவே நல்லா வீக்கம் வந்து வற்றவே இல்லை. அவருக்கு சாப்பிடாமல் இருந்ததே ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு சாமுக்கு, எதுவுமே சாப்பிட முடியலையே அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது மார்னிங் வந்து தோசை சாப்பிட்டோம். தோசை சட்னி. எனக்கு தோசையே இறங்காது, இப்போ வந்து தோசை சாப்பிட பழகிக்கிட்டேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மாவு தான். அரைச்சிட்டு தோசை வந்து சுட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் வந்து கண்ணாடியெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம். அந்த கண்ணாடி கூட போய் நாங்கள் வாங்கவே முடியல. எங்களுக்கு 5 days மேலே 7 days 1 week கிட்ட ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு வந்தோம் பார்த்திங்களா, போன வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப்புக்கு அப்போமே கண்ணாடி ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆனால் போய் வாங்க முடியல. ஏன்னா சாமுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கனால நாங்கள் வந்து போகலை. நானும் தனியாக போகிறேன்னா அதுக்கும் சாம் வந்து விட மாட்டாங்க. சாம் வந்து எப்போவுமே நான் கூட வருவேன், அப்போ தான் நீ போகணும்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசில் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த டூருக்குமே அனுப்ப மாட்டாங்க. குயின்ஸ்லாண்ட் MGM எல்லாம் போகும்போது கூட ஸ்கூல்லேருந்து போகும்போது அனுப்ப மாட்டாங்க. அது ஏன் அனுப்ப மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியாது இது வரை. அதே மாதிரி தான் சாமும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது க்ளோரி அனுப்புங்க நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னால் அதுக்கும் அனுப்ப மாட்டார். எங்கே தனியாக அனுப்புவார்னா சர்ச்சுக்கு மட்டும் அனுப்புவார். சர்ச்சுக்கு மட்டும் நான் சாமுக்கு உடம்பு சரியாக ஆனதுலேருந்து சர்ச்சுக்கு மட்டும் நான் ஒரு 3 வாட்டி நானே தனியாக போயிட்டு வந்தேன். அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சாதனமாக தான் இருந்துச்சு. அது வந்து நான் ஃப்ரீடம் இல்லை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நமக்கு வந்து கணவர் வந்து ரொம்ப அன்பாக இருக்கார், நம்ம எங்கேயும் தனியாக போக விட மாட்டேங்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்படியே இருந்தால் லைஃப்பில் எதுவுமே கற்றுக்க முடியாது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு சாம் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், நான் இருக்கிற வரை அப்படி தான் அப்படி சொல்லிவிடுவார். அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நான் சொல்கிறது சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா நாட்டு மருந்து கடைக்கு போயிருந்தோங்க. அங்கே கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. சீனி, அதாவது நாட்டு சர்க்கரை, உப்பு எல்லாம் காலி ஆகிடுச்சு, அதெல்லாம் வாங்க போயிருந்தோம். நூடுல்ஸ் வந்து எக் நூடுல்ஸ் வந்து இது வந்து சாம் செஞ்சார் அன்றைக்கி. ஏன்னா அம்மாவுக்கு வந்து இது மாதிரி நூடுல்ஸு சாம் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என் சாப்பாடே நல்லா இல்லைன்ட்டாங்க, நீ கொடுக்குற சாப்பாடே நல்லா இல்லை, என் மருமகம் செய்கிறத பிடிக்குது, ஐயா நீ சமைக்கிறது தான் சாப்பாடு நல்லாயிருக்கு, க்ளோரி இது எனக்கு பிடிக்கவே இல்லைன்ட்டாங்க. என் சாப்பாடு எல்லாருக்கும் பிடிக்குது, ஆயாவுக்கு பிடிக்குது, சாமுக்கு பிடிக்குது, எல்லாருக்கும் பிடிக்குது, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல. நான் சொல்லிட்டேம்மா நீங்கள் அப்பப்போ எதாவது செஞ்சு கொடுத்துக்கோங்கம்மா அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்தோம். கடலைப்பருப்பு, அதுக்கு அடுத்தது இது ஒரு சின்ன டப்பா கேண்டில் செய்கிறதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தது குட் நைட் வாங்கினோம். இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 years மேலே ஆகுது, யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வாங்கினோம். தீப்பெட்டி குச்சி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சி வாங்கினா அது ரொம்ப சின்னதாக இருக்குது உள்ளே. என்னை ஏமாற்றிட்டாங்க. எனக்கு பெரிய குச்சி தீப்பெட்டி வரும் பார்த்திங்களா, அது வாங்கணும்னு ஆசை. அதுதான் வாங்கி இது 2வது வாட்டி நான் திரும்பி ஏமாறுறேன், அதை பார்த்துட்டு மறந்துட்டு. அதுக்கு அடுத்தது பச்சை பட்டாணி வாங்கினேன், ஒரு குருமாலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஃப்ரெஷ்னஸ்ன்னு நினைக்கிறேன். அது இங்கே வந்து கொஞ்சம் கொசு தொல்லைலாம் அதிகமாக இருக்கனால அதெல்லாம் வந்து வாங்கினோம். டிஷ்யூ பேப்பரு, அப்புறமா சென்ட் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, பர்ஃப்யூம் அது ஒன்று வாங்கினோம். ப்ரெஷ்ஷு வாங்கினோம், சோப்பு வாங்கினோம். இது அந்த சிவிங்கம் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. செக்கப் பண்ணும்போது டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த சிவிங்கம் வந்து நம்ம போட்டு சாப்பிடும்போது நமக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் அதை எடுத்துட்டுமா, ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் அது வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறமா அடிக்கடி கொஞ்சம் கேராக எடுத்து பாருங்கள், அதுக்காக இந்த சாக்லேட்டு வந்து வாங்கினேன். சின்ன சாக்லேட் தான், அதில் ஒரு 10 பீஸ் இருக்கும். அப்புறமா கடுகு கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆகுது நாங்கள் வாங்கி. தைராய்டு இருக்குது, கடுகு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு நான் வாங்கவே இல்லை. அதுக்கு அடுத்தது கருப்பு மூக்கடலை, ரவை, அரிசி மாவு, உப்புமா வந்து நல்லா கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து போதா, அதனால் உப்புமாவுக்காக அது வாங்கிட்டு வந்தோம். அப்புறமா என் ஃபேஸுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி ஆயிடுது, ஃபேஸ் எல்லாம் ரொம்ப புண்ணாக ஆகிடுது. அதனால் அந்த ஃபேஸ் வாஷ் வாங்கினேன். நல்லா இருக்குமா தெரியல, பார்க்கணும். போட்டு பார்த்தேன் 2 நாளாக கட்டியாக தான் வருது.
அதுக்கு அடுத்தது உப்பு அங்கே வாங்கினேன்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அனுப்ப வேண்டியது, அதனால் அந்த கண்டெய்னர் வந்து நம்ம வாங்கணும். இது மாதிரி தான் போச்சு எங்களுக்கு டே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சார். லைக் கொடுங்க. என்னன்னே தெரியல, சிக்னலு அந்த முன்னாடி போகிற கார் வந்து நின்றுச்சு. பின்னாடி வந்தவரும் சட்டன் பிரேக் போட்டாலும் பின்னாடி வந்த கார் இடிச்சிச்சு. பாவம். இல்லை பின்னாடி வந்தவர் தான் பாவம். என்னம்மா சிக்னல்? சிக்னல் பொறுமையாக தானே வரணும். 3 பேர் மேலுமே தப்பு இருக்கு. அப்போலாம் ஃபுல்லாகவே வளைஞ்சு போச்சு. டூமு லைட்டு ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு. ஜோசப் கார் வச்சிருக்கனால காருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தெரியும். அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் சின்ன சின்ன இதான பிறகு. அதனால இப்போலாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கார் வச்சிருக்காங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க சீனை போடுறாங்க, ரொம்ப ஓவரு கார் வச்சுட்டு ஓவரா பண்றாங்க, இப்படி ஆரன் அடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோவம் வரும். ஜோசப் அந்த கார் வச்சு மெயின்டைன் பண்ணும்போதுதான் தெரியுது அது ஒண்ணுதான் நானும் எவ்வளவு செலவாகுது. பாவம்ல கஷ்டப்படுறாங்க. அப்பதான் புரிஞ்சிச்சு எனக்கு. அதுல இருந்து கார் வச்சவங்க மேல எல்லாம் எனக்கு தனி மரியாதை வந்துச்சு. அவங்க வசதிக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. போலீஸ் வரல இன்னும். ஏங்க தெரியல. கொரியர் அனுப்ப வந்தேன். நம்ம லண்டனுக்கு கொரியர் அனுப்பிட்டோம், அதுக்காக வந்தேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்?